அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஒரு சில பேருக்கோ இல்ல வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கோ கண் திருஷ்டி இருந்தது அப்படின்னா, அந்த கண் திருஷ்டியை போக்குவதற்காக அதை எப்படி போக்கணும் என்பதற்காக சுத்தி போடுறது, கோயிலுக்கு போறது, இதை மாதிரி எல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போது கடைபிடிச்சு வர்றோம். ஆனா வந்துட்டு சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படும் இந்த காகத்திற்கு இந்த பொருளை நம்முடைய கையால வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாமே போயிடுங்க. நம்முடைய குடும்பத்திற்கு எந்த விதமான கஷ்டமும் வராதுங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு அவங்க பார்க்கக்கூடிய வேலையில தடையாகவே இருக்கலாம். அப்படி வேலைக்கு சென்றும் அங்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காகத்துக்கு இந்த ஒரு பொருளை அடிக்கடி இதை வந்துட்டு உணவாக வைக்கும்போது கண்டிப்பா அந்த தடைகள் எல்லாமே நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான இந்த வழியை தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறத பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோல போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு பொருளை நீங்க காகத்துக்கு உணவாக வையுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்னங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நீங்க அடிக்கடி காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சதுனால நான் அந்த அறிகுறிய உணர்ந்தேன், அதனால எனக்கு பலன் கிடைச்சிருக்கு, நான் இத்தனை வருடங்களா காகத்திற்கு உணவு வைக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோட நீங்க இவ்வளவு நாளும் காகத்திற்கு உணவே வச்சதில்ல அப்படின்னு சொன்னா கூட இனிமேல் ஒரு கைப்பிடி அளவாவது காகத்துக்கு நாம உணவு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நம்ம உணரலாம். அதை நாம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமாக பிடிக்குமோ அந்த கடவுளின் பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்பதான் நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா நம்ம பதிவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவரது வாழ்க்கையிலுமே நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க. தீராத நோய் இருக்கும். நான் எவ்வளவோ மருத்துவர்கிட்ட போய் பார்த்தும் பலன் இல்லை. அதே போல என் வீட்டுல ஏதாவது ஒரு எதிர்மறை சக்தி இருக்கிற மாதிரியும், செய்வினை இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி இருப்பேனோ என்றும் ஒவ்வொருவருமே புலம்புவதை நாம பார்த்திருக்கிறோம். இந்த விஷயங்களை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதற்கு பரிகாரங்களை என்னென்ன சனி பகவானுடைய காகத்திற்கு இந்த ஒரு பொருளை வைத்து உணவு வைப்பதால் எல்லா கண் திருஷ்டியும் கோளாறும் எல்லாருமே யம தர்மனின் சூழ்ச்சமத்தால அனைத்துமே நீங்கிடுங்க. அந்த அளவிற்கு வாயில்லாத ஜீவனான காகத்திற்கு அவ்வளவு சக்தியும் பவர்ஃபுல்லான வீரியமும் உண்டு என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்க தெரிந்து பயனடையுங்கள். இந்த விஷயங்களை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா சனி பகவானின் வாகனத்திற்கு தினமும் இந்த மாதிரி உணவு வைப்பதால உங்களுடைய வாழ்க்கையிலுமே நல்லதொரு திருப்பம் கிடைக்கும். ஆனா தினமும் காகத்திற்கு நம்முடைய கையால ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வைத்தா அது நமக்கு பெரிய புண்ணியத்தையே சேர்க்கும் என்று சொல்லுவாங்க. மேலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது என்று இந்து சாஸ்திரம் மூலமே நம்ம நம்பிக்கை இருக்குங்க. இப்படி காகத்திற்கு சாதம் வைப்பதால நம்மளுடைய குடும்பத்திற்கு நல்லதே நடக்கும் என்று இந்து சாஸ்திரத்திலே சொல்லப்படுதுங்க. இப்படி தினமும் காகத்துக்கு உணவு வைக்கும்போது அதுல நாம கருப்பு திராட்சையை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு நிற திராட்சை கடைகளிலே கிடைக்குங்க. அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். சிலர் தினமும் காகத்திற்கு பிஸ்கட் போடும் பழக்கத்தையும் வச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம குடும்பத்திற்கு ரொம்பவும் நல்லதுங்க. அப்படி பிஸ்கட் போடும்போது உங்களுடைய கையால இந்த கருப்பு திராட்சையும் சேர்த்து காகத்திற்கு வச்சோம் அப்படின்னா கண் திருஷ்டி எதுவாக இருந்தாலும் அது உடனே நீங்கி போயிடுங்க. நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையே இருக்காது அப்படின்னு சொல்றவங்க இதை நீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இதை எங்களுடைய அனுபவ ரீதியாக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். அதே போல வெள்ளிக்கிழமை என்று வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்து பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருக்கு நிவேதியமாக வைத்து பூஜை செய்வது மிக மிக நல்லதுங்க. இப்படி சர்க்கரை பொங்கல் செய்யும் போது அது கூடவே ஏலக்காய், முந்திரி, திராட்சை இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்ப்போம். அதுல இந்த கருப்பு திராட்சையை நெய்யில் வறுத்து சர்க்கரை பொங்கல்ல போடலாங்க. இப்படி செய்த சர்க்கரை பொங்கலை நம்ம வீட்டில் நிவேதமாக வைத்தாலும் சரி, அல்லது அருகில் இருக்கும் கோயில்களில் கொண்டு போய் அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தா நம்முடைய முன்னேற்றம் என்பது மென்மேலும் பல மடங்கு வளர்ச்சி அடையுங்க. அதே இந்த சர்க்கரை பொங்கலையுமே இறைவனுக்கு படைத்துட்டு அதன் பின்பு நம்முடைய முன்னோர்களின் சொர்பமாக வரும் காகத்திற்கு வைக்கலாங்க. தவறே கிடையாது. அப்படி வைப்பது எந்த விதமான தவறும் கிடையாது என்று நம்ம நம்பிக்கையுடன் சொல்லலாம். காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதன் மூலமா நமக்கு அதிக அளவில் நல்லதுதான் நடக்கும் என்றும் நாம இப்படி காகத்திற்கு சாப்பாடு வைப்பது என்பது ஒரு சின்ன பரிகாரம் என்றே சொல்லலாங்க. சிலர் நினைக்கலாம் காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால இவ்வளவு விஷயம் இருக்கா, எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சே என்று கூட சிலர் நினைக்கலாம். அப்படி தெரியாதவர்கள் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே பின்பற்றி வாருங்கள். உங்க வீட்டுல கண் திருஷ்டி, கண் கோளாறு இவை எல்லாமே நீங்கி நல்லதே நடக்கும்.
இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே இன்றையிலிருந்து காகத்திற்கு உங்க கையால ஒரு பிடி சாதம் வச்சு பாருங்க. கண்டிப்பா எந்த தோஷம் இருந்தாலும் அது உடனே நீங்கிடுங்க. நம்முடைய முன்னோர்கள் சாபமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம். நம்மளே வந்துட்டு தெரிந்தோ தெரியாமலும் கூட நமக்கு ஏதாவது ஒரு திருஷ்டி இருக்கலாங்க, எதிர்மறை சக்தி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம முன்னோரின் அம்சம் என்ற சொல்லக்கூடிய காகத்திற்கு உணவு வைக்கிறது மூலமாக அவர்கள் வந்துட்டு பசி ஆறுவதன் மூலமாகவும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்க வல்லதாக இருக்கும் என்று சொல்றாங்க. சனி பகவானால் உண்டாக்கக்கூடிய தோஷங்கள் முழுவதும் நிவர்த்தியடைய, முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, புத்திர தோஷம் நீங்க, குடும்பம் விருத்தியடைய, இப்படி பல வகையான நன்மைகளை நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்குமே கொடுக்கக்கூடியதா இந்த காகத்திற்கு நாம சாப்பாடு வைக்கக்கூடியது என்று சொன்னால் இந்த பரிகாரத்தை நாம கண்டிப்பாக செய்யலாம். நிறைய பேர் குழந்தை இல்லாதவர்கள் எவ்வளவோ பரிகாரம் செய்வாங்க, மருத்துவரிடம் போவாங்க. நாம என்னதான் செய்தாலும் இந்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அவங்க மனசுல இருந்துட்டே இருக்குங்க. சிலர் வந்துட்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்ய முடியல, இல்ல நாங்க வந்துட்டு எல்லோருக்கும் அன்னதானம் கொடுக்க முடியல, நான் இப்படி பிரம்மாண்டமா சாப்பாடு கொடுக்கணும் அல்லது ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, என்னால செய்ய முடியல அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க காகத்திற்கு இந்த கருப்பு திராட்சையை இருக்கட்டும், இல்ல பிஸ்கட்டாக இருக்கட்டும், அல்லது நம்மளால ஒரு கைப்பிடி அளவு சாதத்தோட எள் கலந்து உணவு கொடுக்கறதுனால கண்டிப்பா அது எல்லாமே நீங்கிடுங்க. பெரிய பணக்காரராக இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பரிகாரத்தை செய்யறாங்களா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்குங்க. நிறைய பேருக்கு இயற்கையாகவே எதிர்மறை ஆற்றலை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க. அவர்களுக்கு கண் திருஷ்டி என்பது எப்பவுமே படாது. ஆனா சில பேர் பலவீனம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்தவர்களுடைய பொறாமைப்பட்டவுடன் அவர்களுடைய முன்னேற்றமும் பாதிக்கப்படும். இதற்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாதுங்க. அதனால ஆன்மீக ரீதியா நாம் சொன்ன இந்த காகத்திற்கான இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமா நமக்கு எதிர்மறை ஆற்றலை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்காகத்தான் இந்த பரிகாரத்தை நாம செய்கிறோம். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் என்னன்னு என்றும், இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைத்தும் நீங்கள் செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். நம்முடைய முன்னேற்றம் தடைபடுவதற்கும் என்ன காரணம் என்றும் யோசிக்கணுங்க. அடுத்தவர்களுடைய பொறாமை குணம் இதை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க. இவ்வளவு சீக்கிரத்தில் படிச்சு முடிச்சு நல்ல வேலையில இருக்காங்க, சொந்த வீடு கட்டிட்டாங்க, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நம்மளால இது போல வாழ முடியல அப்படின்னு அடுத்தவங்களை நினைக்கக்கூடிய பொறாமை குணம் நிச்சயமா முன்னேறவே விடாதுங்க. அப்படியே எல்லா கஷ்டத்தையுமே தாண்டி முன்னேறினாலும் கூட வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் என்பது தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குங்க. இப்படி பொறாமை குணம் உள்ளவங்க கிட்ட இருந்து நம்மை பார்த்துக்கிறது தான் ரொம்பவும் நல்லதுங்க. இது போல சில விஷயங்கள் நாம மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இதே போல நாம வந்துட்டு கஷ்டமா இல்லையோ பரவாயில்ல, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சா கூட நாம இந்த பரிகாரத்தை நினைச்சு செய்யலாம். அதுல எந்தவித மனத்தவறும் கிடையாதுங்க. தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் நம்மளால பல பேருக்கு இருக்குங்க. சில பேருக்கு இந்த பழக்கம் இல்லையெனில் நீங்களும் காகத்திற்கு சாப்பாடு வைத்து குடும்பம் செழித்து வர இந்த பரிகாரத்தை செய்து வாருங்க. இப்படி வைப்பதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. கஷ்டம் தீர காகத்திற்கு தினமும் காக்கைக்கு இப்படி வைக்கலாம். இதற்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி, கருப்பு உளுந்து வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு, ஒரு குக்கர்ல ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரை கைப்பிடி உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்து நன்றாக அதை கழுவி சுத்தம் செய்து அதற்கு போதுமான அளவு தண்ணீர் சேர்த்து 2 சிட்டிகை உப்பு சேர்த்து 3 விசில் வைத்து அதை ஒரு சாதமாக தயார் செய்து கொள்ளுங்கள். இப்படி சாதத்தை அப்படியே சிறிது நேரம் கழித்து பின்னர் அப்படியே வைக்கலாங்க. எந்த தவறும் கிடையாது. அதே போல பரிகாரம் செய்வது போல நாம செய்யக்கூடாது. அப்படி நம்ம சாதத்தை வைக்கும்போது எல்லோருமே ஒரு மன ஆத்மார்த்தமாக காலையிலே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு இந்த சாதத்தை தயார் செய்து பூஜை அறையில வைத்து நம்முடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு இந்த சாதத்தை கொண்டு போய் வீட்டுல மொட்டை மாடியிலையோ அல்லது வீட்டின் காம்பவுண்ட் சுவரிலையோ எந்த இடத்தில் காகம் வருமோ அந்த இடத்துல வச்சிருங்க. காகம் வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலட்டாலும் சரி தினமும் இந்த பரிகாரத்தை ஒரு மன நிறைவோடு செய்து வாங்க. கண்டிப்பாக தீராத கஷ்டம் கூட சீக்கிரமே தீர்ந்து போகுங்க. இந்த பரிகாரத்தை காலை நேரத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலை 10 மணிக்கு முன்பாகவே, அதாவது காகமானது அதனோட குஞ்சுகளுக்கு இறை தேட செல்வதற்கு முன்பே செய்து முடிச்சிருங்க. அப்படின்னா ரொம்பவும் நல்லதுங்க. இப்படி காகத்திற்கு வைக்கும் சாதத்தை மற்ற எந்த உயிரினங்கள் சாப்பிட்டாலும் தவறு எதுவும் கிடையாது என்பதை நினைவில் வச்சுக்கிடணும். இந்த பரிகாரத்திற்கு பச்சரிசி மட்டும் போதும், மாறாக புழுங்கல் அரிசி வேண்டாம் என்று சொல்லப்படுதுங்க. முடிந்தவரை பச்சரிசியை பயன்படுத்திய இந்த பரிகாரத்தை செய்துவாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்பிக்கையோடு செய்துவாங்க. நம்பிக்கையோடு செய்தால் வாழ்க்கையில பல மாற்றங்களை நாம சந்திக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் முக்கியமான பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.